அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான பாரம்பரியமான உணவை தான் செய்ய போகிறோம். கன்னியாகுமரி மாவட்ட சைடில் சக்கோலின்னு சொல்லுவோம். என் மாமியார் வீட்டு சைடில் தக்கடின்னு சொல்லுவோம். இந்த தக்கடி மாமியார் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னைக்கு என் அம்மா வீட்டில் சக்கோலி எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்கடி மட்டனில், சிக்கனில், ப்ரான்ஸில் எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி நம்ம மட்டனில் தான் செய்கிறோம். இதுக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். முதல்ல இதை கறி வைக்கணும். மட்டன் பீசஸில் உப்பு பிடிக்கணும். அதுக்காக 1 டீஸ்பூன் உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊற விடலாம். அரை மணி நேரம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் 3 சின்ன பீசஸ் பட்டை, 5 கிராம்பு, 6 ஏலக்காய் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்க்குறேன். வெங்காயம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் சின்னதாக 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்க்குறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்க்குறேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு இப்போ சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பவுடர் மசாலாஸ் எல்லாம் சேர்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் இப்போ சேர்க்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மீட் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இல்லை கறி மசாலா ஏதாவது சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் இப்போ சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ மட்டனை சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் கழிஞ்சதும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ தண்ணி சேர்க்கலாம். 2 பெரிய கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நிறைய சேர்க்கலாம், ஒன்றும் இல்லை. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். தேவைப்பட்டால் பார்த்துக்கிட்டு இப்போ போடணும். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 8 விசில்ஸ் வர்றது வரைக்கும் வேக விடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சக்கோலிக்கு மாவு ரெடி பண்ணணும். இந்த கப்பில் தான் மாவு அளந்துருக்கிறேன். 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். அதனால் நம்ம இப்போ 3 கப்பு தண்ணீர் விடணும். இதே கப்பில் 3 கப்பு அளந்து இப்போ விடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 முறி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்க்குறேன். கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சின்னதாக 3 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொதித்த அப்புறமா தான் மாவு சேர்க்கணும்.
இப்போ உப்பு பார்த்து தேவைப்பட்டால் உப்பு போடணும். கரெக்டாக இருக்குது. இந்த சைடு மட்டன் வெந்துட்டு இருக்குது. சக்கோலி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இது அப்படியே எங்கள் அம்மா செய்கிறத தான் நான் செய்கிறேன். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ மாவு ஆட் பண்ணுறேன். 2 கப்பு வறுத்த பச்சரிசி மாவு, புட்டுக்கு உரட்டிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற மாவு தான். இப்போ மாவை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாவு தண்ணீரில் சேர்ந்து நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ஆகாமல் எந்த மாவுமே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். மாவு ரெடியானதும் இப்படி ஒரு பெரிய பிளேட்டில் மாவை போட்டு நல்லா சேர்த்து வைக்கணும். மாவு நல்ல சூடாக இருக்கும். கையில் தண்ணி தொட்டு மாவில் சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் மாவு ஆறின அப்புறமா கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போதே மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மாவு லைட்டாக சூடாக இருக்கும். தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை 2ஆக டிவைட் பண்ணி எடுக்கிறேன். நான் 2 மாடலில் மாவை பிடிக்க போகிறேன். இப்படி தான் எங்கள் வீட்டில் செய்கிறது. கையில் தண்ணி தொட்டு இப்படி ஷேப் பண்ணி ரவுண்டாக்கி சின்னதாக தட்டிக்கணும். இப்படி சின்ன சின்ன பத்திரியாட்டு பிடிச்சி போடணும். எங்கள் மாமியார் வீட்டு சைடு தக்கடி உருண்டையாக பெருசு பெருசாக பிடிச்சி போடுவாங்க. இங்கே நாங்கள் இப்படி தான் பிடிச்சி போடுறது. அடுத்த போர்ஷன் மாவை எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து இப்படி ஒரு சிலிண்டர் போல் இப்படி பிடிச்சி போடணும். மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு முழு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதில் இருந்து இப்போ பால் எடுக்கலாம். இந்த தேங்காயில் சின்ன வெங்காயம், சோம்பு எல்லாம் சேர்த்து அரைப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எதுவுமே சேர்க்குறதில்ல. வெறுமனே தான் பால் எடுப்போம். முதல் பால், 2ஆம் பால் இப்படி 2ம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய கடாய் வச்சு அதில் இந்த 2ஆவது பாலை விடுறேன். பால் கொஞ்சம் சூடானதும் பிடிச்சு வச்சுருக்கிற சக்கோலி எல்லாம் ஒன்று ஒன்றா போடணும். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது. நான் இங்கே 2ஐயுமே காட்டியிருக்கிறேன். பாதியை பாலில் வேக வச்சு இருக்கிறேன், பாதியை ஆவியில் வேக வைக்கிறேன். பாலில் இது கொஞ்சம் வெந்த அப்புறம்தான் ஸ்பூன் போடணும். அதுக்கு முன்னாடியே ஸ்பூன் போட்டு கிளறக்கூடாது. மட்டன் நல்லா வெந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த மட்டனில் உள்ள கிரேவி எல்லாம் பாலோடு விடுறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். அடுத்த சைடு ஆவியில் நம்ம வேக வச்சதும் நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ ஆவியில் வேக வச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வேக வேக கிரேவி திக்காகிடும். உங்களுக்கு அப்படி திக்காகலைன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவை கிரேவியில் சேர்த்தா போதும், நல்லா திக்காகிடும். இப்போ குக்கரில் இருக்கிற மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கெட்டியாகிறது வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போது முதல்ல எடுத்த தேங்காய் பாலை விடுறேன். இனி தீ நல்லா குறைச்சி வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா திக்காகிடும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் பிடிக்கும். அதனால் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிடுறேன். உங்களுக்கு இன்னும் திக்காகன்னா கொஞ்ச நேரம் கூட வச்சு எடுக்கலாம். சுவையான நம்ம சக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணுவோம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் தேங்காய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 கப்பு சின்ன வெங்காயத்தை போடுறேன். சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். தேங்காய் எண்ணெயும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்ந்து ஒரு மணம் வருது. அவ்வளவு அருமையாக இருக்குது. எப்படி சொல்லணுன்னே தெரியல. செய்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம சக்கோலியில் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயோடு சேர்த்து விடணும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான சக்கோலி ரெடி ஆயிடுச்சு. சக்கோலி தக்கடி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. கொஞ்சம் லெங்க்தி ப்ராசஸ் தான். பட் சாப்பிட்ட அப்புறமா அதெல்லாம் மறந்துடும். திரும்ப திரும்ப உங்களை செய்ய சொல்லும். இந்த சுவையான பாரம்பரியமான உணவை கண்டிப்பாக செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Until next time, take care. Bye-bye.